பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலிடத்தை கைப்பற்றியிருக்கின்றது. தொடர்கின்றது பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வெற்றி வேட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்தடுத்த தோல்விகள் துவண்டு போயிருக்கின்றார்கள். 9வது இடத்தில் தொடர்ந்தும் காணப்படுகின்றார்கள். மீண்டும் ஒரு தோல்வி, ஒரே ஒரு வெற்றியை மாத்திரமே இதுவரையில் பெற்றிருக்கின்றார்கள். 5 போட்டிகளில் ஒரு வெற்றி. ஏன் மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன நடக்கின்றது? குயின்டன் டி காக் மிக அபாரமான மீள்வர்கை வந்த வரத்திலேயே சதம் அடித்து தன்னுடைய திறமையினை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவின் துடுப்பாட்ட வீரர்கள் சூரியகுமார் யாதவ் முதல் பந்து வீச்சிலே ஆட்டமிழக்கின்றார். திலக் வர்மா இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸின் துடுப்பாட்டம் போதுமானதாக இல்லை. 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 195 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். குயின்டன் டி காக் 60 பந்துகளில் 112 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் 8 பவுண்டரிகள் 7 சிக்ஸர்கள். நமன் டீர் 31 பந்துகளில் 50 ஓட்டங்கள். அவருடைய பிடியொன்று நழுவவிடப்பட்டுத்தான் இந்த ஓட்டங்கள் பெறப்பட்டது. அதே போன்று ஹார்திக் பாண்டியா 12 பந்துகளில் 14 ஓட்டங்கள். 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ஓட்டங்கள். ஆர்ஷீப் சிங் ஆரம்பத்திலேயே உருட்டி எடுத்தார். 4 ஓவர் 22 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். மக ஜனேஷன் 4 ஓவர் 30 ஓட்டங்கள் 1 விக்கெட். அதே போன்று சஷாங்க் சிங் 2 ஓவர் 19 ஓட்டங்கள் 1 விக்கெட். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளவில்லை. 16.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 198 ஓட்டங்கள் விட்டிருந்தால் இன்னும் ஒரு 50 ஓட்டங்களை கூட அவர்கள் துரத்தி அளித்திருப்பார்கள். பிரியன்ஷா ஆர்யா 9 பந்துகளில் 15 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். பிரஷிம்ரன் சிங் அடுத்தடுத்து ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார். 39 பந்துகளில் 80 ஓட்டங்கள், 11 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தார். பாருங்கள், 39 பந்துகளில் 80 ஓட்டங்கள், இதில் 2 சிக்ஸர்கள் தான். 11 பவுண்டரிகள். ஓட்டங்களையும் ஓடிப்பெறுவது என்பது எந்தளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கூப்பர் ஹான்லி 12 பந்துகளில் 17 ஓட்டங்கள். இவர் தொடர்ச்சியாக பெரிய அளவில் ஓட்டங்களை குவிக்காமல் வந்தாலும் கூட ஏனையவர்கள் நல்ல முறையில் ஓட்டங்களை பெறுகின்றார்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் மீண்டும் ஒரு நல்ல கேப்டன் இன்னிங்ஸ். 35 பந்துகளில் 66 ஓட்டங்கள், 5 பவுண்டரிகள், 4 சிக்ஸர் அடங்கலாக. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இறுதி நேரத்தில் நிறைவு செய்து வைத்தார். 5 பந்துகளில் 10 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். கசன்ஃபர் இவர் 4 ஓவர் 31 ஓட்டங்கள். பும்ரா 4 ஓவர் 41 ஓட்டங்கள், 5 போட்டிகள், இதுவரையில் எடுத்த விக்கெட்டுகள் 0. இதுதான் மும்பை இந்தியன்ஸுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன் பும்ராவால் முடியாமல் போகின்றது? என்ன நடக்கின்றது? இவற்றை உணர்ந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றார்கள். தீபக் சஹார் 2.3 ஓவர்கள் 45 ஓட்டங்கள், விக்கெட் இதனை கைப்பற்றவில்லை. ஹார்திக் பாண்டியா 3 ஓவர் 39 ஓட்டங்கள். ஷர்துல் தாக்கூர் 3 ஓவர் 42 ஓட்டங்கள், 1 விக்கெட். என்ன நடக்கின்றது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு? மஹேல ஜெயவர்தன் அணியின் பயிற்றுவிப்பாளர் நல்ல வீரர்கள் இருக்கின்றார்கள். ஏன் மும்பை இந்தியன்ஸ் அணியால் இவ்வாறு செயல்பட முடியாமல் போகின்றது என்பது எல்லோர் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரியதொரு கேள்வியாக இப்பொழுது மாறிப்போயிருக்கின்றது.